26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். எனக்கு விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பங்குனி உத்தரத்துல முருகனுக்கு நடக்க திருமணம். இந்த மாதிரி திருமணங்கள் நடக்கும்போது தாலி நீங்க வஸ்திரமும் தாலியும் வாங்கி திருமாங்கல்யம் வாங்கி சாமிக்கு சாத்திட்டீங்கன்னா, ஒரு தடவை சாத்தி உங்களுக்கு நடக்கலைன்னா 3 தடவை சாத்துங்க. நிறைய பேருக்கு சொல்லி நான் சக்சஸ் பண்ணி கொடுத்துருக்கிறேன். திருமணங்களுக்கு திருமாங்கல்யம் தானம் பண்ணும்போது கண்டிப்பா நடக்கும். நடக்கலைன்னா என்னை கேளுங்க. ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி 7 இருந்தா திருமணத்துக்கு பின்னாடி அந்த ஜாதகம் நல்லா இருப்பாங்க. இப்ப பெண்ணோட லக்னத்திலிருந்து ஆணோட லக்னம் 6வது லக்னமாவும் 8வது லக்னமாவும் 12வது லக்னமாவும் வரக்கூடாது. பொருத்தங்கள் அப்படின்னு வரும்போது பெண்ணோட நட்சத்திரத்திலிருந்து 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம் பொருந்தும். சரிங்களா? 1, 3, 5, 7 பொருந்தாது. நான் ஒரு லக்னம் இருக்குன்னு வைங்க, எனக்கு 6வது லக்னம் புருஷனா வர்றாங்கன்னா, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 6வது லக்னத்துல ஒரு புருஷனை கட்டினோம்னா அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஆஸ்பத்திரி செலவு பண்ணிட்டே இருக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் மூலமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களுக்கு தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாகுரு டாக்டர் பத்மா மகாலிங்கம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எனக்கு விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா. அப்ப நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கணும். எப்படின்னா, ஒரு ஜாதகத்துல 5 கிரகங்கள் ஒண்ணா இருந்து நீங்க ஒரு கட்டத்துல ஒரு ஜாதகம், இப்ப என்னோட ஜாதகம்னு வைங்க, என்னோட ஜாதகத்துல ஒரு கட்டத்துல 4 கிரகம் 5 கிரகம் ஒண்ணா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன யோகம்னா பிரம்மச்சாரி யோகம் தான். வள்ளலார் ஜாதகத்துல அது மாதிரிதான் இருக்குது. சரிங்களா? அது மாதிரி இது பிரம்மச்சாரி யோகம் தான். இது தெரிஞ்சு போகுது. யாருக்கு தெரிஞ்சு போகுது? ஜோசியருக்கு தெரிஞ்சு போகுது. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஜோசியர்கிட்ட காட்டுங்க. நீங்கள் எனக்கு இந்த ஜாதகத்தில் இந்த கட்டத்தில் 4 கிரகம் 3 கிரகம் 5 கிரகம் ஒன்றா இருக்குது அப்படின்னு காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லேட் மேரேஜ் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆலயங்களில், அதாவது சிவகாமி நடராஜர், சிவன் பார்வதி, காமாட்சி அம்மன், ஏகாம்பரேஸ்வரர், இந்த மாதிரியான தெய்வங்களுக்கு தாலி தானம். நீங்கள் என்ன வாங்கி தரணும்னா, லேட்டாக தான் கல்யாணம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா திருமணம் நடக்கும். தெய்வங்களுக்கு திருமணம் நடக்கும். பங்குனி உத்தரத்தில் முருகனுக்கு நடக்க திருமணம். இந்த மாதிரி திருமணங்கள் நடக்கும்போது தாலி நீங்கள் வஸ்திரமும் தாலியும் வாங்கி திருமாங்கல்யம் வாங்கி சாமிக்கு சாத்திட்டீங்கன்னா, ஒரு தடவை சாத்தி உங்களுக்கு நடக்கலைன்னா 3 தடவை சாத்துங்க. நிறைய பேருக்கு சொல்லி நான் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 47 வயசு வரைக்குமே நான் திருமணம் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஆண்களுக்கு, பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு 39, 40, 41 வயசு வரைக்குமே பண்ணி கொடுத்துருக்கேன். இது மாதிரி லேட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் போய் திருமணங்களுக்கு திருமாங்கல்யம் தானம் பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். நடக்கலைன்னா என்னை கேளுங்க. இந்த ஒரு விஷயம் போதும் மேம். ஆமா, தாலி தானம் பண்ணும்போது கண்டிப்பா திருமாங்கல்யம் கூடி வரும். ஓகே மேம். சிலருக்கு என்னுடைய வருங்கால வாழ்க்கை எப்படி அமையும், என்னுடைய கணவர் எப்படி இருக்காருன்னு ஒரு ஆசை இருக்கும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஜாதகத்துல கண்டுபிடிக்குமா? தாராளமா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, அவங்களுடைய லக்னாதிபதி வச்சுதான். ஒன்றும் இல்லை, அவங்களுடைய லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருந்துன்னு வைங்களேன். 4ன்னா சுகஸ்தானம். ஒன்றா ஒரு கார் வாங்கினதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லாட்டி அம்மா கூட சேர்ந்து இருக்கும்போது, அம்மா விட்டு விலகி இருப்பாங்க, வேலை நிமித்தமாவோ அல்லது வேற விஷயம் நிமித்தமாவோ அம்மா விட்டு விலகி அம்மா கூடவே வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். எப்படின்னா, அதுக்கப்புறம் குரோத் கிடைக்கும். 4ன்னா வண்டி, தாய், சுகஸ்தானம். சரிங்களா? அதே மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி 7 இருந்ததுன்னா திருமணத்துக்கு பின்னாடி அந்த ஜாதகம் நல்லா இருப்பாங்க. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் அப்படி சுத்திட்டு இருந்தான், கல்யாணத்துக்கு பின்னாடி ஓகோன்னு இருக்கிறான் அப்படின்னு. அது லக்னாதிபதி 7 இருக்கும்போது. சரிங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள். இது மாதிரி ஒவ்வொரு பாவத்திலையும் லக்னாதிபதி எங்கெங்க உட்கார்ந்து இருக்கிறாரோ அதுக்கு 5 இருந்துச்சுன்னு வைங்களே, அவர் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்போ அவங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கும்போது நல்லா தெரியும். அப்போ அவங்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடும் பரிகாரங்களும் சொன்னோம்னா அவங்க வாழ்க்கையில நல்லா குரோத் ஆயிடுவாங்க. மேம், சிலர் சொல்லுவாங்கல்ல மேம், நம்மளுடைய ராசிக்கு இந்த ராசி தான் செட் ஆகும், இந்த நட்சத்திரத்துல இருக்கவங்க இந்த 4 நட்சத்திரத்துல இருக்கவங்களை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பாக்குறீங்களா மேம்? கண்டிப்பா பாக்குறேன். இதுதான் முக்கியம் நம்மளுக்கு. எப்படின்னா, இப்ப பெண்ணோட லக்னத்திலிருந்து ஆணோட லக்னம் 6வது லக்னமாவும் 8வது லக்னமாவும் 12வது லக்னமாவும் வரக்கூடாது. இதே மாதிரி ராசி கணக்கு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ பொருத்தங்கள் அப்படின்னு வரும்போது ஒரு பெண்ணோட நட்சத்திரத்திலிருந்து 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம் பொருந்தும். சரிங்களா? 1, 3, 5, 7 பொருந்தாது. சரிங்களா? அப்போ அது வதை தாரையாகவும் வரும், விபத்து தாரையாக வரும். அந்த மாதிரி வர்றதுனால அது நட்சத்திரங்களை பொறுத்து அது அப்படி. அப்போ ராசிகளை பொறுத்து இப்படி, லக்னங்களை பொறுத்து 6, 8, 12, ராசியும் 6, 8, 12. ஏன் பொருத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தா, 6ஆம் லக்னத்தை ஏன் பொருத்தக்கூடாது நிறைய பேர் விவாதம் பண்ணியிருக்காங்க என்கிட்ட. அப்போ 6ஆம் லக்னத்தில் இப்போ நான் ஒரு லக்னம் இருக்குன்னு வைங்க, எனக்கு 6வது லக்னம் புருஷனாக வர்றாங்கன்னா
அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 6வது லக்னத்தில் ஒரு புருஷனை கட்டினோம்னா அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஆஸ்பத்திரி செலவு பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு நோய் வந்தால் தொடர்ந்து வேற நோய், நீண்ட நாள் நோய், தொடர்ந்து வேற வேற நோய், கண்டுபிடிக்க முடியாத நோய். அது 6வது லக்னத்தில் கட்டினா. அதே மாதிரி 8வது லக்னத்தில் கட்டினா பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் கணவன் மனைவி பண்ணிகிட்டே இருப்பாங்க. 12வது லக்னத்தில் பண்ணால் 2 பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க. அதனால தான் கடகம் ராமசாமி உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல, இன்னைக்கு அவர் இருந்தாருன்னா 120 வயசு இருக்கும். அன்றைய காலகட்டத்தில் கடகம் ராமசாமி சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பாவோட குரு அவர் சொல்லியிருக்கிறாரு, 6, 8, 12 லக்னங்களை பொருத்தவே கூடாது, பொருத்தக்கூடாததுக்குண்டான காரணங்களும் இதுதான் அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் இவ்வளவு நாளாக எந்த பதிவிலையுமே இந்த பதிவில் சொல்கிறேன். அதனால தான் 6, 8, 12 லக்னங்களை கண்டிப்பாக பொருத்தக்கூடாது. 1, 3, 5, 7, 11 நட்சத்திரங்களை பொருத்தக்கூடாது. இது 2 மிக முக்கியம்னு சொல்லியிருக்கேன். நான் பொருத்தினதே இல்லை இது வரைக்கும். இப்போ 2000 மேட்ச் போட்டிருக்கிறேன் இல்லைங்க, இதில் யாருக்குமே நான் பொருத்தினதே இல்லை. ஆனால் இதில் ஒரு முக்கியமான பொருத்தம் என்னன்னா, 1வது நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் செம்மையா இருக்கும், அருமையா பொருத்தலாம். எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க அஸ்வினி நட்சத்திரமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அஸ்வினிக்கு பூச நட்சத்திரம் வந்து பொருத்தலாம். அதாவது 8வது நட்சத்திரம். 8வது நட்சத்திரம் ஏன் பொருத்தலான்னு சொல்றாங்கன்னா, நாங்க நிறைய மேட்ச் பண்ணியிருக்கிறோம். பொருத்தலான்னு சொல்றாங்கன்னா, கண்ணுல பார்த்தாலே இப்போ நீங்க வந்து உங்க வீட்டுக்காரரை பாக்குறீங்கன்னு வைங்களேன், உனக்கு என்னது வேணுமா அப்படின்னு அவர் உங்களுக்கு குறிப்பறிந்து நடப்பார். குறிப்பறிந்து நடக்கும் கணவனும் குறிப்பறிந்து நடக்கும் மனைவியும் அமைவாள். அதனால அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களோட நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரத்தை பொறுத்து கண்ணை மூடிட்டு பொருத்தலாம். இதுல வந்து பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை, லக்னம் பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை, கட்ட பொருத்தம் பார்க்க வேண்டியது எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. 8வது லக்னம் 8வது நட்சத்திரம் இருந்தா தாராளமா செய்யலாம். நாங்க நிறைய பொருத்தி கொடுத்துருக்கோம். அப்பா நிறைய பொருத்தி கொடுத்துருக்காரு, தாத்தா நிறைய பொருத்தி கொடுத்துருக்காரு. அந்த வகையில நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஓகே மேம். திருமண பொருத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் பிஸ்னஸா செய்யற இந்த காலத்துல கூட நீங்க வந்து அது ஒரு சேவையா செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா திருமணம் அப்படின்றது வந்து நடக்கலைன்னா எவ்வளோ கஷ்டம் வரும்னு ஒருத்தவங்களுக்குமே தெரியும். அந்த ஒரு பிரச்சனையை வந்து நீங்க போக்கி கொடுக்குறீங்க அப்படின்னும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் பொழுது. என்னை விட வயசுல மூத்தவங்க எல்லாம் வந்து காலில் விழுவாங்க, ஐயோ நல்லது செஞ்சீங்க, எங்களுக்கு எங்களுடைய குறைய தீர்த்தீங்க, எங்களுடைய கவலையை தீர்த்தீங்க, எங்களுடைய கண்ணீரை தீர்த்தீங்க அப்படின்னு காலிலே விழுவாங்க. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துவாங்க, அம்மா அந்த அம்மா 65 வயசு, அவர் 70 வயசு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. காலில் சாஷ்டாங்க நமஸ்காரம் விழுந்துட்டாங்க. ஜாதகத்தை கொடுத்து என்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போறாங்க. நேர்லயே பார்க்கணும், பெங்களூர்லேருந்து வந்துட்டாங்க. இதே மாதிரி பாண்டிச்சேரியிலேருந்து வருவாங்க, ராமேஸ்வரத்துலேருந்து வருவாங்க. பார்க்கணுன்னு பிடிவாதம் பண்றவங்கள சரி வந்து பாருங்கன்றுவேன். இல்லை நீங்க ஆன்லைன்லேயே பார்க்கலான்னு சொல்லிடுவேன். அவங்க பார்த்துருவாங்க. ஒரு சிலர் நீங்க வந்து போற செலவுக்கு நீங்க ஆன்லைன்லேயே பார்க்கலாம் நானா சொல்லுவேன். இப்போ வந்து போனாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5000 ரூபா செலவாகும். அது அவங்களுக்கு இருந்து ஏதாவது ஒரு யூஸ் ஆகுமில்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். எடுத்து சொல்லி கேட்குறவங்களுக்கு விட்டுருவேன், கேட்கலன்னா சரி வாங்க அப்படின்ட்டுருவேன். ஓகே மேம். இந்த மாதிரி இந்த சேவை வந்து இன்னும் நிறைய தொடரணும். 2000ன்றது கண்டிப்பாக அடுத்து 5000, 10,000 இந்த மாதிரி உயர்ந்துட்டே போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா இந்த ஆதன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்னன்னா அவங்களுடைய தயவுல தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். புரியுதுங்களா?